இங்க ஒரு பையன் ஸ்கூல்ல அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டு இருக்கான். இவன் இந்த கிளாஸ்ல தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ்ல இருக்க பசங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அமைதியா இருப்பான். எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு லேட்டா தான் வருவான். எக்ஸாம் நடந்தா கூட எக்ஸாமுக்கே லேட்டா தான் வருவான். இவன் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வரும்போது லேட்டா தான் வரான். பிரேயர்ல ஹைட்லாம் மெஷர் பண்ணி வந்து நிக்கிறான். இவன் பண்றத பார்த்துட்டு ஸ்கூல்ல இருக்க ஒரு அழகான பொண்ணுக்கு இவனை பார்த்ததுமே பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் நடக்குது. இன்னைக்கு கூட எக்ஸாம் முடியறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வரான். ஆனா வந்ததுமே 5 மினிட்ஸ்லயே மொத்த ஆன்சரையும் எழுதி முடிச்சிட்டான். இத பார்த்த டீச்சர் இவன் ஏதோ ரேண்டமா தான் எழுதுறானோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பாக்குறான். ஆனா எல்லா ஆன்சரையுமே கரெக்டா தான் எழுதிருக்கான். இத பார்த்த டீச்சரே பயங்கரமா ஷாக் ஆகிடுறாரு. இப்போ பேப்பரை வாங்கிட்டு போறதுக்காக அந்த அழகான பொண்ணு தான் வரா. பேப்பரை வாங்கும் போது பார்த்தா ஃப்ரண்ட் பேஜ ஃபில் பண்ணாம வச்சிருக்கான். அவ கேட்ட 2 செகண்ட்ல அசால்ட்டா ஃபில் பண்ணி தரான். அவன் ரேண்டமா ஃபில் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா எல்லா ஆன்சருமே கரெக்டா தான் இருக்கு. அதுல இருந்து இவளுக்கு இன்னும் அவனை அதிகமா புடிச்சு போயிடுது. இப்போ எல்லாரும் கிளாஸ் முடிச்சு போனதும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இவன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு சொல்லிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டும் நீ எப்படி அவன் ஜீனியஸ்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, ஒரு நாள் அவன் ஷோல்டர்ல ரைட் சைடு கை வச்சா லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தானா. இன்னொரு நாள் அவன் ரைட் சைடு காதுல கிச்சு கிச்சு மூட்டினதுக்கு அவன் லெஃப்ட் கையை எடுத்து சரி பண்ணான். இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யாராவது நெயில காட்ட சொன்னா கையை திருப்பி தான் காட்டுவாங்க. ஆனா ஜீனியஸ் மட்டும் தான் பேக் சைடுல இருந்தே நெயில காட்டுவாங்க அப்படின்னு செஞ்சு காட்டுறா. அதை கேட்ட இவளோட ஃப்ரெண்டுக்கு இவ இவ்ளோ அழகா இருக்கா, ஆனா ஏன் இவ்ளோ மக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வருது. கடைசியில அவ்ளோ ஜீனியஸான அந்த பையனுக்கு இந்த அழகான மக்கு பொண்ணு தான் கேர்ள் ஃப்ரெண்டா கிடைக்கிறா.